திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சித்திர மாசம் பரணி நட்சத்திரம், சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜை. திருச்செங்காட்டங்குடியை சேர்ந்தவர். அந்த சிறுதொண்ட நாயனார் அவருடைய வீட்டுக்கு சிவபெருமான் காபாலிக ஸ்வரூபத்துல போறார், பிள்ளைக்கறி கேட்கறதுக்காக. அவர் எப்படி போனார் அப்படின்றத பெரிய புராணத்துல சேக்கிழார் பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சேக்கிழார் பாடல்கள் அவருடைய வர்ணனையை குறிக்கும். சிவபெருமான் எப்படி அழகா தன்னுடைய இயல்பு கோலத்தை மறைச்சுண்டு ஒரு காபாலிகனா சிறுதொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு போறார். அந்த வர்ணனையுடைய கிட்டத்தட்ட ஒரு 11 பாடல்கள். அதை தான் இப்ப நம்ம படிச்சு காட்டி அதனுடைய அர்த்தத்தையும் பார்க்க போறோம். இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இருங்கயிலை அத்தர் திரு அடியனை கீழ் சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர் தாம் சித்தம் மகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். அதாவது சிறுதொண்ட நாயனார் வர எல்லாருக்கும் அன்னதானம் பண்றார், சிவனடியார்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்றார் என்ற அவருடைய பேரும் புகழும் கைலாசம் வரைக்கும் போய் கேட்டிருது. சோ கைலாசத்திலிருந்து சிவபெருமான் சிறுதொண்ட நாயனாருடைய பக்தி திறமை எப்பேற்பட்டதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக திருச்செங்காட்டங்குடிக்கு வரப்போறார். திருமலை நின்று அணைகின்றார் வைரவராய். அதுவும் இந்த வழியை நீங்க பார்க்கணும். சித்தம் மகிழ் வைரவராய், வைரவ திருக்கோலம் பூண்டு வரப்போறார் திருமலையிலிருந்து, கைலாச மலையிலிருந்து. அவர் எப்படி வரார் அப்படின்றதுடைய வர்ணனை தான் ரொம்ப அழகிங்க. மடல் கொண்ட மலர் இதழி நெடுஞ்சடையை வனப்பு எய்த கடல் மண்டி முகந்து எழுந்த காலமே கச்சுருள் போல் தொடர் பங்கி சுருண்டு இருண்டு தூ நெறித்து அசைந்து செறி படர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளம் ஆக பரப்பி. அதாவது இதழ்கள் விரிந்த கொன்றை மலரை நீண்ட சடைமுடியில் அழகுடன் தரித்து, நல்ல அழகா இந்த சடைமுடியில கொன்ற மாலையை வச்சுண்டு கடல் நீரை முகந்து எழுந்த மேகம் போன்று கருமையா, இந்த கருப்பு மேகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சுருண்ட தலைமயிர் அடர்ந்து இருள் போல் நெறிந்து அசைய, அப்படியே கருப்பா சுருண்டு நெறிந்து அசையர்தாம் சுவாமியுடைய சிரசுல. அதனை கொத்தாக முடித்து இறையவர் அழகுபடுத்தினார். அப்படியே சுருள் சுருளா இருக்கிற முடிய சுவாமி அப்படியே கொத்தா சுருட்டி எடுத்து வச்சுட்டானாம். அதுதான் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி. கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பினா மொத்த தலைமுடியையும் அப்படியே எடுத்து ஒரு அள்ளி முடியறது. அததான் பண்ணிட்டாராம் சுவாமி முதல்ல. அதுக்கப்புறம் அஞ்சனம் மஞ்சனம் செய்தது அணைய அணிகிளர் பம்பை மஞ்சினிடை இடை எழுந்த வான்மீன் பரப்பு என்ன புஞ்ச நிறை வண்டுதேன் சுரும்புடை படர்ந்து ஆர்ப்ப துஞ்சின் நுனி தனி பரப்பும் தும்பை நறு மலர் தோன்ற. இப்போ தலைமுடிய நன்னா இறுக்கி கட்டிண்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சனம், அஞ்சனம்னா மை, மஞ்சனம் அப்படின்னா நீராடுதல். மயில குளிச்சு எழுந்தவர் போல மைக்குழம்பில் நீராட்டியதை போன்று அழகு மிளரும் அடுக்கடுக்காக உள்ள கரிய மயிராகிய மேகத்திடை தோன்றும் விண்மீன்கள். விண்மீன்கள்னா அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி கரிய வண்டுகள் நெருங்கி சூழ்ந்து ஒலிக்க வரிசைகள் தும்பை மலர்கள் விளங்க. நல்லா இப்ப இந்த கருப்பா இருக்கிற முடிய தூக்கி கட்டிண்டாச்சு. அதுல வானத்துல இருக்கிற விண்மீன் மாதிரி அந்த கருப்பு மயில தும்பை மலர்களாம். தும்பை மலர்கள் வெள்ளை வெள்ளேர்னு ரொம்ப அழகா இருக்கும். அந்த தும்பை மலர்களை சுவாமி அப்படியே சிரசுல வச்சுட்டாராம். தும்பை மலர்கள் விளங்க அப்பைரவர் விளங்கினார். இப்ப பைரவர் பாக்கிறதுக்கு அப்படி இருக்கார். இதை நான் சொல்லும் பொழுது நீங்க மனக்கண்ணால அப்படியே வர்ணனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா பாக்கிறதுக்கே அப்படி நமக்கு ஒரு பயம் கலந்த அழகு ஸ்வரூபமா இருப்பார். அருகு திருமுடி செருகும் அந்தி இளம் பிறை தன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியது என்ன விரிச்சுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விளங்கு சுடர் திருநுதல் மேல்
திருநீற்று தனிப்பொட்டு திகழ்ந்து இலங்க. அதாவது திருமுடியில் சூடிய பிறைச்சந்திரனை பெருகும் முழுமதி போன்று ஆக்கி, இந்த பிறைச்சந்திரன் சிவபெருமானுடைய சிரசுல எப்பவுமே இருக்கும் இல்லையா, அத நல்ல முழு நிலவா மாத்தி அதன் விரிந்த சுடரொளியை செம்பவள திருமேனி ஒளியில் சுடர் மேவுதலை, அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த பவள, அதாவது நிலவிலிருந்து எழுந்து வர ஒளி, அத தன்னுடைய அந்த பவள திருமேனின்றது சிவபெருமானுடைய அந்த திருமேனி, அதுல ஒளியில் சுடர் மேவுதலை போன்று நுதல்னா நெற்றியில் ஒப்பற்ற திருநீரையும் அழகாயிட்டு திருநீற்று பொட்டு என அவ்வைரவர் விளங்கச் செய்தார். திருநீற்ற ஒரு பொட்டு மாதிரி இட்டுண்டு, திருநீற்றுல தனி பொட்டு மாதிரி இட்டுண்டு அந்த வைரவர் விளங்குறாராம். எங்க அழகா பிறைச்சந்திரன், அந்த பிறைச்சந்திரனை முழுமதி மாதிரி மாத்தி அதையும் வச்சுண்டு அதுல இருக்கிற சுடர் ஒளியில அவருடைய திருமேனி இப்ப தகதகன்னு ஜொலிக்கிறது. அதுல நெற்றியில திருநீற்று பொட்டும் இட்டுண்டு அந்த பைரவர் அழகா விளங்குறாராம். அப்போ வெவ்வருக்கன் மண்டலமும் விளங்கும் மதிமண்டலமும் அனல் செம்மண்டலமும் உடல் அணைந்தது என அழகை வவ்வுத் திரு காதின் மணிக்குழை சங்கு வளைத்து அதனுள் செவ்வரத்த மலர் செரித்த திருத்தோடு புடை சிறக்க. அருக்கன் மண்டலம்னா சூரிய மண்டலம். சோ வெம்மை திகழும் ரொம்ப தகிக்க கூடியதான சூரிய மண்டலமும், நனி விளங்கும் சந்திர மண்டலமும், செவ் அனல் மேவும் அக்னி மண்டலமும். சோ சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் இதெல்லாம் அப்படியே ஒன்னா சேர்ந்து வந்தா மாதிரி அழகை தன்வயமாக்கும் செவியில் சங்கு குழையை வளைத்து அணிந்து. சிவபெருமானுடைய வலது காதுல அழகா எப்பவுமே குழை இருக்கும், அத வளைச்சு போட்டு இருக்காராம். அதனுள் சிவந்த அரத்த மலர், சிவபெருமான் சூடிக்கொள்றதுல ஒரு வகையான மலர் இந்த அரத்த மலர். அந்த அரத்த மலரை செரித்த தோடுகள் தமது இருபுறமும் விளங்குமாறு அவ்வைரவர் மேவினார். சோ ரெண்டு பக்கம் காதலையும் அந்த அரத்தம் பூவையும் வச்சுண்டு அந்த பைரவர் விளங்குறாராம். அடுத்த பாடல், களம் கொள்விடம் மறைந்தருள கடல் அமுத குமிழி நீரை துளங்கு ஒளி வெண்திரட் கோவை தூய வடம் அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்து உடலும் உயிரும் உருக பெருக விளங்கு திரு கழுத்தினிடை வெம்பளிங்கின் வடம் திகழ. இப்போ கழுத்து, இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், சடையாச்சு, திரு நுதலாச்சு, நெற்றியாச்சு, இப்போ காதுல பூ வச்சுண்டாச்சு, இப்ப கழுத்தை பார்க்க போறோம். கழுத்தில் விளங்கும் நஞ்சின் கரையை, சிவபெருமான் விஷம் உண்டதுனால அவருடைய கழுத்து கருத்து போயிருக்கும் இல்லையா, அந்த கழுத்துல இருக்கிற கரையை மறைத்தவராய், அதை மறைக்கணும். ஏன்னா வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னா சிவபெருமான்னு தெரிஞ்சிருமே. சிவபெருமானுக்கு மட்டுமே உரித்தான விஷயம் தொண்டையில கருத்த மேனியா இருக்கிறது. மறைத்தவராய் பார்க்கடலில் தோன்றிய அமுத குமிழ்களை, அமிர்த குமிழ் அப்படின்றது வெள்ளையா சின்ன சின்னதா இருக்கும், வெண்மை திகழும் வடம் போன்று வெள்ளையா அது ஒரு வடம் மாதிரி, அதாவது ஒரு சங்கிலி மாதிரி அதை போட்டுண்டு தம்மை நினைப்பவர் தம் உடலும் உயிரும் உருகும்படி மிக விளங்கும் திருக்கழுத்தில். அதாவது சிவபெருமான நினைக்கும் போது நம்ம மனசு உடம்பெல்லாம் எப்படி உருகிறது, அந்த உருகிற அழகு மாதிரி அவருடைய கழுத்துல வெண்மையான பளிங்கு மாலை இருக்காம். அந்த பளிங்கு மாலைய போட்டுண்டு அந்த பைரவர் விளங்குறாராம். அடுத்து, செம்பருதி கடல் அளித்த செக்கர் ஒளியினை அந்தி பம்பும் இருள் செறிபொழுது படர்ந்து அணைந்து சூழ்வது என தம் பழைய கரி உரிவை கொண்டு சமைத்து அது சாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணி விளங்க. இப்போ இவ்வளவும் போட்டுண்டாச்சு. இப்ப அடுத்து என்ன போட்டுக்கிறாருன்னு பார்த்தா, ஒளி மேவும் செங்கதிர்களை உடைய சூரியன் அவர் கடல்ல போய் சேரும் பொழுது எப்படி இருப்பார்னா செக்கச்சவேல்னு இருப்பாராம். அச்சிவந்த ஒளி மங்கி அந்தி பொழுதில் படரும், சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது அந்தி பொழுதில் படரும் அடர்ந்த இருள் போன்று. ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது இருளானது படர ஆரம்பிக்கும் இல்லையா, செறிந்து சூழ்வது மாதிரி, அந்த இருள் சூழ்வது மாதிரி தமது பழமையான கரிய நிறமுடைய யானை தோலை. இப்போ
காதுல என்ன தோடு போட்டு இருக்காரு பார்த்தாச்சு, சடையில என்ன வச்சுட்டு இருக்காரு பார்த்தாச்சு, அவர் நெற்றியில என்ன வச்சுட்டு இருக்காருன்னு பார்த்தாச்சு. இப்போ அவர் என்ன வஸ்திரம் போட்டு இருக்காருன்னு பார்க்க போறோம். அந்த வஸ்திரத்துக்கு தான் இந்த வர்ணனை. பழமையான கரிய நிறமுடைய யானை தோலை, அந்த யானை, ஏன்னா சிவபெருமானுடைய 8 வீரங்கள்ல ஒரு வீரம் யானையின் தோலை உரித்து போர்த்தது இல்லையா, அதனால அந்த யானை தோலை பவளம் போன்ற திருமேனி சிவபெருமானுடையது, தகதகான் எரியக்கூடிய அனல் மாதிரி இருக்கிற அந்த திருமேனில இந்த யானை தோலை போத்தின் இருக்காராம். அப்படியே ஒரு சட்டை மாதிரி முழுக்க போத்தின் இருக்காராம். அடுத்து, மிக்கு எழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் படமும் கைக்கு அணிகொள் வளை சரியும் அரை கடி சூத்திர சரியும் தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன் சுடர் தயங்க. இப்போ சடை பார்த்தாச்சு, காது பார்த்தாச்சு, நெற்றியும் பார்த்தாச்சு, என்ன வஸ்திரம் போட்டு இருக்காருன்னு பார்த்தாச்சு. இப்ப வஸ்திரத்துக்கு மேல என்ன வகையான ஆபரணங்கள்னா இருக்குன்னா, அடியவர்கள் பால் மேலோங்கி எழும் அன்பானது தம் திருமேனியின் மீது ஆங்காங்கே வடிவம் கொண்டது போன்று. யாரெல்லாம் சிவசிவா ஹரஹரான்னு கூப்பிடுறாங்களோ அவங்க கூப்பிடுற அந்த அன்பெல்லாம் சிவபெருமான் திருமேனியில இருக்கிற மாதிரி எலும்பு மணிகளால் அமைந்த வெற்றி மாலையாம். எலும்புகளால் செய்த மாலைகளும் கோவைகளும் கைகளுக்கு அணியும் கங்கணமும், கைகள்ல காப்பு, கழுத்துல வெற்றி மாலை, இடுப்பில் அணியும் அரைஞான் கயிறு, கால்களில் அணியும் காலணிகள், அழகான காலணிகள் அணிந்தவராய் அவ்வைரவர் பேரொளியுடன் விளங்கினார். இப்போ இதெல்லாம் இவ்வளவு அழகா தன்னை அழகுபடுத்திண்டு அப்ப அந்த வைரவர் பாக்கிறதுக்கு அப்படியே பேரொளியில தகதகான் மின்றாராம். பொருதியில் திருத்தொண்டருக்கு புவிமேல் வந்து அருள் புரியும் பெருகு அருளின் திறம் கண்டு பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் என மறைபூண்டு அரைவன போல் திருவடி மேல் சிலம்பு திசை முழுதும் செலவொலிப்ப. இப்போ அவருடைய கால்கள்ல சிலம்பு இருக்காம், பாதரட்சை போட்டுட்டாரு இல்லையா, காலணிகள் போட்டுட்டாருன்னு மேல பாடல்ல பார்த்தோமே. இப்போ பாதரட்சை போட்டு இருக்காரு. எப்படின்னா, ஒப்பற்ற திருத்தொண்டர்களுக்கு நில உலகின் கண் வந்து திருவருள் புரியும் சிவபிரானின் பேரருள் கண்டு சிவபிரான் திருவருளையே எண்ணி போற்றும் அடியவர்கள், அவருடைய அனுகிரகம் தான் வேணும்னு அந்த அடியவர்கள் தம் அன்பில் திகழ்பவரே. சோ சிவபெருமானுடைய அடியவர்களுடைய அன்பில் நிற்பவராகி அந்த சிவபெருமானே என்று சான்றுவன போன்று, அதுக்குதான் சாட்சியா வேதங்கள் இறைவர் திருவடியில் விளங்கி எல்லா திசைகளிலும் ஒலிக்குமாறு செய்தன. எது? அவர் கால்ல இருக்கிற சிலம்புல இருக்கிறது அத்தனையும் வேதங்களாம். அந்த வேதங்களே சத்தம் கொடுக்கறதாம், அது ஒலிக்குமாறு செய்தாராம் அந்த வைரவர். அடுத்து, அயன் கபாலம் தரித்த இடத்திருக்கையால் அணைத்த வயங்கு ஒளி மூவிலை சூலம் மணித்திருத்தோள் மிசை பொலிய தயங்கு சுடர் வல திருக்கை தமருகத்தின் ஒலிதழைப்ப பயன் தவத்தால் பெரும் புவியும் பாத தாமரை சூட. இப்ப கால்கள்ல பாதரட்சை போட்டு இருக்காருன்னு பார்த்தோம், அதுல சிலம்பு இருக்குன்னு பார்த்தோம், வேதங்களே சிலம்பா மாறி அதுல சப்தங்கள் கொடுக்கறது, ஒலி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். இப்போ அவருடைய கைகள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். என்னென்ன இருக்குன்னா, பிரம்ம கபாலம். சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து அததான் கபாலமா கையில வச்சுருப்பார். அவருடைய இடது கையில அந்த பிரம்ம கபாலம் இருக்காம். வலது கையில பார்த்தோம்னா மூவிலை சூலம் அது இருக்காம். அழகிய தோள், அது அப்படியே தோல்ல சாச்சுண்டு இருக்காராம். இருந்து பொலிய வலக்கையில் உடுக்கை ஒலிக்க, இந்த பக்கம் ஒரு கையில கபாலம் இருக்கு, மூவிலை சூலம் இருக்கு, இந்த பக்கம் கையில உடுக்கையும் இருக்காம். உடுக்கை ஒலிக்க முன்னைத்தவனால் முன்பெற்ற பயனால் பூவுலகமானது இறைவர்த்தம் திருப்பாதங்களை தாங்கி பெற பெற்றது. அதாவது சிவபெருமானுடைய திருவடிய தாங்கின மண் அந்த திருச்செங்காட்டம் குடியாம். ஏன்னா பூலோக மாதா, பூமி மாதா பண்ண முன்ஜன்ம புண்ணியம் அந்த வைரவருடைய திருப்பாதம் அந்த பூமியில பட்டுதான். திருப்பாதங்களை தாங்கும் பேரு பெற்றது அப்படின்னு சொல்லிருக்கார். அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவு எரிப்ப மருள் பொழிம் மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப
பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்தோங்கி உபி ஏத்த தெருள் பொழிவன் தமிழ் நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். இப்படி அழகா வந்துட்டார். எப்படி வந்திருக்கார் அப்படின்னா, திருவருளை பொழியும் திருமுகத்தில் அவனுடைய முகம் அப்படின்றது அனுகிரகம், அடியார்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்குன்னே இருக்கக்கூடியது அந்த முகம். அந்த முகத்துல புன்னுருவல் நிலவை போன்றான். சின்னதா சிரிக்கக்கூடிய அந்த நிலவை போன்று குளிர்ந்த ஒளி வீச, பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா வீச, மருட்சியை தருகின்ற ஆணவம், கன்மம், மாயை இதெல்லாம் மலங்கள். இந்த மலங்கள்லாம் அழியும்படி வடித்தெடுக்கப்பட்ட சூலப்படை. சுவாமி கையில இருக்கிறது மூயிலை சூலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சூலப்படையானது பேரொளி வீச அழகா இருக்கு அந்த சூலப்படை. அதுல மெய்ப்பொருளை விளக்கும் பேரன்பு மேன்மேலும் தழைத்து ஓங்கி, சிவபெருமான் பேர்ல அன்பு அப்படியே ஓங்கி நிற்க, இவ்வுலகம் போற்ற, உலகமே போற்றது, தேவர்கள் எல்லாரும் அப்படியே ரட்சிச்சு பெரிய சிவபெருமான் இருக்கிற இடத்துக்காக அப்படியே வந்து பாக்குறா. ஏன்னா சிவபெருமானுடைய திருப்பாதம் பூமியில பற்றுது இல்லையா. இவ்வுலகம் போற்ற மெய்ஞானம் நல்கும் வள்ளல் தன்மை மிகும் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு பெருமை. அதுவும் செங்காட்டங்குடி தாங்கெடுத்து, எப்படி திருவாரூர் மண் தியாகராஜாவுடைய திருப்பாதத்தை தாங்கித்தோ அதே மாதிரி செங்காட்டங்குடி மண் தேவராஜானோட திருப்பாதத்தை தாங்கிடுத்தான். தமிழ்நாட்டில் மேவும் திருச்செங்காட்டங்குடியை இறைவர் வைரவர் திருக்கோலம் தாங்கி வந்து அடைந்தார். இப்படிதான் அழகா சுவாமி தன்னை தானே அழகுபடுத்திண்டு சிறுதொண்ட நாயனாருக்காக வந்து இறங்கி செங்காட்டங்குடி வந்து நின்றாராம். இதுதான் இந்த வர்ணனை. பெரிய புராணத்துல சேக்கிழார் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிருக்காரோ அதே 11 பாடல்களை கொண்டு இந்த வர்ணனையை பார்த்திருக்கோம். அதுவும் அதை இன்னைக்கு சித்திர மாசம் பரணி நட்சத்திரம் சிறுதொண்ட நாயனார் குரு பூஜா அன்னைக்கு பார்த்தது நம்மளுடைய கண்டிப்பான புண்ணியத்தினுடைய பலம்தான். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.